நான் வந்து நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்டீங்க. எனக்காக நீங்க அவ்ளோ சப்போர்ட் பண்ணீங்க. கடைசி காலத்தில நான் உங்களுக்காக இருக்கணும், உங்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் விட்டுட்டு ஃபுல்லாவே நான் வந்து ஒரு பொலிட்டீஷியனா வந்து இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் வந்து மக்களுக்காக இவ்வளோ ஒரு பெரிய ஒரு செயல வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிறவர கூட இருக்கிறவங்க எல்லாருமே இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த கூட ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல. ஒரு விஷயத்த வந்து பலவிதமா பேசுவாய்ங்க அப்படின்னு. இப்போ வந்து நான் கொட்டாய் விட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஒருத்தன் வந்து என்ன சொல்லுவான், தூங்கிட்டாருன்னு சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், அவருக்கு வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், வாய பொளந்துட்டு செத்துட்டாருன்றுவான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், வாய பொளந்துருந்தாரு செத்து அவருக்கு பால ஊத்தியாச்சு அப்படின்றுவான். அந்த மாரி ஒரு 4 பேர் 4 விதமா பேசுற ஒரு ஒரு டீம் எப்பவுமே இருக்கும். நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா, சுத்தி இருக்கிறவங்க வந்து எந்த மைண்ட் செட்ல இருக்காங்களோ, அந்த மாரி தான் அந்த டீமே ஃபுல்லாவே போகும். தலைவர் வந்து எந்த மாரி இருக்காருன்றது அவசியமே கிடையாது. தலைவர் வந்து ஒரு மாரி ஸ்ட்ராங்கா இருந்தாலும், கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த தலைவருக்கு ஈடு குடுக்குற மாரி இருந்தா மட்டும் தான் ஒரு டீம் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஆனா கூட இருக்கிறவங்க குட்ட குழப்பியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது வந்து சாத்தியமே கிடையாது. நான் யார சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எம்பளத்தி கும்பளத்தின்னு சொல்ற நம்மோட புஷி ஆனந்த் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தா ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜான் ஆரோக்கியசாமி. இவங்க 3 பேர் இருக்கிறதுனாலயே தாவேக்கா வந்து ஸ்லாஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.